யூரோப்பியன் சாயிலில் இந்தியன் கிரிக்கெட் டீம் அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போது புது கோச்சு கீழே ஆஃப்ரிக்காக்குள்ளே நுழையிறோம், அதுவும் ஜிம்பாப்வேக்குள்ளே. ஸோ இந்த வீடியோவில் இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே 3 T20 மேட்சஸில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 கேம் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடக்க போகுது. அந்த மேட்ச்க்கான ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்டிங் கண்டென்ட்ஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலாந்து சாயில், இங்கிலீஷ் சாயில்லையும் சரி, யூரோப்பியன் ஜென்ரலாக பார்க்கும்போது யூரோப்பியன் சாயிலில் எந்த சீரீஸுமே வின் பண்ணாமல் ரொம்ப 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 இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு டவுன்ஃபால்லேருந்து வராங்க. மொரல் ரொம்பவே டவுனாக இருக்கும். பட் இது ஒரு புது கோச் கீழே வந்திருக்காங்க அப்படின்றதுனால, புது கோச் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் கௌதம் கம்பீர் அண்ட் கம்பெனிக்கு இந்த சீரீஸ் ரெஸ்ட் கொடுத்து விவிஎஸ் லக்ஷ்மன் ஹெட் கோச்சாக அவருக்கு கீழே நிறைய ஸ்டாஃப்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ புது டீம் வராங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது கடைசி 10 கேமில் இந்தியா 8 வாட்டியும் ஜிம்பாப்வே 2 வாட்டியும் வின் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே தானே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்க முடியாது. பிகாஸ் ஜிம்பாப்வேவா அயர்லாண்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? ஜிம்பாப்வேன்னு சொல்லுவீங்க. பட் இந்த அயர்லாந்து டீம் கூட நம்ம தோற்றுட்டு வந்திருக்கோம். ஜிம்பாப்வே ஒரு நல்ல ஒரு T20 டீம், அதுவும் இன் ஜிம்பாப்வேன்னு பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்ட் டீம் வச்சுருக்காங்க. இப்போ தான் பங்களாதேஷை கூட ஒரு T20 சீரீஸில் தோக்கடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்லேயும் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா மாதிரியான குரூப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுத்துருந்தாங்க T20 வேர்ல்ட் கப்லேயும். அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஒரு ஜிம்பாப்வே டீமை குறைச்சி எடை போடாதீங்க. அண்ட் இந்த கேம் இந்தியாவில் நடக்கலை. இந்தியாவில் நடந்ததுன்னா கண்ணை மூட்டு இந்தியா விண்டுன்னு சொல்லிடலாம். பட் இந்த ஒரு கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்றது வேறு, பிச் கம்ப்ளீட்லி வேறு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டீம் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 10 T20 மேட்சஸில் வெறும் 4 வின் தான் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜாக எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் 188. ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படியே ஜிம்பாப்வேன்னு பார்க்கும்போது கடைசி 10 கேமில் 4 கேம் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நமக்கு ஈக்குவலாக தான். பட் அவங்க ஆவரேஜாக ஸ்கோர் பண்ண ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159. ஸோ வென்யூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப், மழை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம். அந்த ஒரு டைமுக்கு மேட்ச் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நமக்கு 4:30 மணிக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 84 இன்டர்நேஷ்னல் T20 மேட்சஸ் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடந்திருக்கு. 51% ஆஃப் தி டீம் பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வின் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 49% பேட்டிங் செகண்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக சேஸ் பண்ணால் அட்வான்டேஜ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நியூட்ரலான ஒரு வென்யூ தான். இந்த வென்யூவோட விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்காது, பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளாகவும் இருக்காது. ஒரு ஒரு பர்ஃபெக்டான T20 செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிச்சாக இருக்கும். 170 to 180 ஒரு பார் ஸ்கோர், ஒரு பெரிய டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டும் ரொம்ப ஃபாஸ்டாலாம் இருக்காது, கொஞ்சம் லஷ் அவுட்ஃபீல்டாக இருக்கும். அதனால் நிறைய 2s 3s எடுக்கணும், ஓடி ரன் எடுக்கணும். நீங்கள் நின்ன இடத்துல இருந்து தூக்கி தூக்கி 6 அடிக்கிறேன் 4 அடிக்கிறேன்னு ஆடினா 100% இன்னொரு லாஸ் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் 6 ஓவருக்கு விக்கெட் விடாமல் கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடணும். தென் பார்த்தீங்கன்னா கடைசியாக டெத் ஓவர்ஸில் நல்லா அடித்தா அந்த 180+ தாண்டலாம். 180 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஜிம்பாப்வே 180 அடித்தாலும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜிம்பாப்வேக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த வென்யூலன்னு பார்க்கும்போது ஓவராலாக 158ஆகவும், செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 137ஆகவும் இருக்குது. பேஸ் வர்சஸ் ஸ்பின் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 10 கேம்ஸில் பேசர்ஸ் 84 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 39 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வென்யூ பற்றி. இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் 11குள்ளே போயிடலாம். பிளேயிங் 11னு பார்க்கும்போது இந்தியா முதல்ல பார்த்துடலாம். ஸோ புது கோச் வந்திருக்காரு. இவராவது சாப் அண்ட் சேஞ்சஸ் பண்ணாமல் ஒரு கரெக்டான ஒரு பிளேயிங் 11 வச்சு கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஒரு 3 மேட்ச்லேயும் விளையாடுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ
கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயிங் 11 வச்சு விளாடணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் நம்புகிறேன். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா அலாங் வித் தட் வைபவ் சூரியவன்ஷி. ஸோ சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி பேசின மாதிரி மொத்தமாக தூக்கிட்டாங்களா இல்லை அகெயின் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. சூரியவன்ஷி விளையாட போகிறாரு, ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை தட் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா அகெயின் நம்பர் 5 விளையாட போகிறார். நம்பர் 5 விளையாட போகிற திலக் வர்மா அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஒன்ஸ் அகெயின் டீமோட வைஸ் கேப்டன், ஃபாலோட் பை தட் சிவம் தூபே, ரிங்கு சிங். இவங்க 2 பேருக்கு பதிலாக சுயான் ஷெகடே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவம் தூபேக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கூட சுயான் ஷெகடேவை கூட விளையாட வைக்கலாம், அது தெரியல. தென் ஹர்ஷ் தூபே, மயங்க் யாதவ், வருண் சிவி, பிரின்ஸ் யாதவ். இதுதான் இந்தியாவோட பிளேயிங் 11 இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக பிசிசிஐயோட ஒரு செல்ல குழந்தையாக இருக்கிற ரவி பிஷ்னாய் கூட விளையாட வைக்கலாம். ரவி பிஷ்னாய் ஐபிஎல்லையும் சரி இப்போ நடந்த சீரீஸ்லேயும் சரி எதுலேயுமே ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் ஏன் இந்த ஸ்குவாடில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. ஒரு யஷ் தாக்கூராக இருந்தாலும் சரி, ரவி பிஷ்னாய், அவங்களாம் எதுக்கு இந்த ஸ்குவாடில் இருக்காங்கன்னே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் இவங்க 2 பேர் தான் விளையாட போகிறாங்க. இவங்க 2 பேர் இல்லைனா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இன் வெயிட்டிங்னு பார்க்கும்போது அசோக் சர்மா ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர். ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர், குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஐபிஎல்லையும் விளையாடி இருந்தால் நல்ல ஒரு பேஸ் போட முடியும். தென் பிரப்சிம்ரன் சிங் வெளியே இருக்காரு. ஸோ அவரு வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் டாப் ஆர்டர் கொஞ்சம் சாலிடாக இருக்குது, எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. தென் அப்படியே ஜிம்பாப்வேன்னு வரும்போது இப்போ தான் பங்களாதேஷ் கூட 2-1 அப்படின்னு சீரீஸை தோத்துட்டு உள்ளே வராங்க. பிரைன் பெல்லண்ட் அலாங் வித் தட் பென் கரன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பென் கரன் இப்போ தான் பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக ஓடிஏல ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. தென் பிரைன் பென்னட் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிளாஸ் பிளேயர். ஃபாலோட் பை தட் 1 டவுனில் டைன் மயர்ஸ், சிக்கந்தர் ராஜா, ரயன் பேர்ல், தென் மருமணி, இவர் தான் டீமோட விக்கெட் கீப்பர். வெஸ்லி மதர்வே, பிராட் எவன்ஸ், வெலிங்டன் மசகட்ஸா, ரிச்சர்ட் எங்காரவா அண்ட் பிளெஸிங் முசரபானி. இதுதான் இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் நீங்கள் இந்தியாவில் விளையாடுற மாதிரி இந்த வென்யூஸில் விளையாடவே முடியாது. கொஞ்சம் கரெக்டாக 180 டார்கெட் பண்ணி எந்த டீம் விளையாடினாலும் சரி, ஜிம்பாப்வேவோ இந்தியாவோ ஒரு 180 டார்கெட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த உடனே 230 அடிக்கிறேன், 240 அடிக்கிறேன் அப்படின்ற மூடில் போனாங்கன்னா இங்கேயும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஜிம்பாப்வே டீமை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது கைஸ். ரிச்சர்ட் எங்காரவாவும் சரி, பிளெஸிங் முசரபானி, பிராட் ஹெவன்ஸ் 3 பேராலையுமே சூப்பராக பவுல் பண்ண முடியும். எங்காரவா அண்ட் முசரபானி ஒரு டாப் ஆஃப் தேர் கேமில் இருக்காங்க. தென் ஸ்பின்னு வரும்போது ஒரு சிக்கந்தர் ராஜா இருக்கார், ரயன் பேர்லால் போட முடியும், வெல்லிங்டன் மசகட்ஸாவால் போட முடியும். அப்படின்றதுனால இவங்க பவுலிங் அட்டாக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அப்படின்றத வச்சு நான் இந்தியாவுக்கு 60%ம் ஜிம்பாப்வேக்கு 40%ம் தரேன் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணி வச்சுக்கோங்க.